अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமைகள் தான் பலவாறு விவரிக்கப்படுகின்றன. பல பல பத்ததிகள். அதிலே இப்பொழுது 5வது பத்ததியாக பிரதிப்பிரஸ்தான பத்ததி, அதாவது ராமபிரானாலே பரதாழ்வானுக்கு கொடுக்கப்பட்டு அயோத்தியைக்கு திரும்பி வருகிற காலத்திலே அந்த பாதுகையானது பாதுகா பட்டாபிஷேக சமயத்திலே, அதற்கு முன்னரே அது திரும்பி வருகிற சமயத்திலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக அற்புதமாக தமக்கே உரிய பாணியிலே வேதாந்த தேசிகன் வர்ணித்து வருகிறார். அதில் இப்பொழுது நாம் 131வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 136வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? சத்ருஞ்சயன் என்கிற யானை மேலே அந்த பாதுகையை எழுந்தருள பண்ணிக்கொண்டு பரதாழ்வான் வந்த பொழுது அந்த பாதுகைக்கு நல்ல உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வந்து வால்மீகியினுடைய சிஷ்யரான பரத்வாஜர், வால்மீகியினுடைய அந்தேவாசி, அவர்தான் பரத்வாஜர் என்கிற மகர்ஷி, அவர் அந்த விஷயங்களை நிறைய உபகாரங்களை எல்லாம் எடுத்து அந்த பாதுகைக்கு சமர்ப்பித்தார் என்பதாக எதிர்கொண்டு அவர் வரவேற்றார் என்று பெருமாள் எழுந்தருளுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கிரகத்தினுடைய வாசலிலே பெருமாள் புறப்பாடு நடந்தால் ஏதோ சில உபகாரங்களை வைத்துக்கொண்டு அவரை சேவிக்கிறோம் அல்லவா? அதுபோல பரத்வாஜ மகரிஷி இந்த பாதுகைக்கு அப்படிப்பட்ட உபச்சாரங்களை பண்ணினார் என்று அந்த அர்த்தத்தை இந்த 131வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அந்தே வசன் அச்சரமஸ்ய கவேஸ்ஸ யோகி வன்யான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான் ஆதஸ்துஷீம் ரகுகுலோசிதமௌபவாஹ்யம் பிரத்யுஜ்ஜகாம பவதீம் பரதோபநீதாம். பரத்வாஜரை பற்றி சொல்லுகிறார். முதல் பாதத்திலே என்ன சொல்லுகிறார்? அந்தேவசன், மிகவும் நெருங்கி வசித்து கொண்டிருந்தார். ரொம்ப நெருங்கின சிஷ்யர் இவர் தான், பிரதான சிஷ்யர். யாருக்குன்னு கேட்டா அச்சரமஸ்ய கவே சயோகி. அச்சரமஸ்யன்னு சரம கவி அப்படின்னா ரொம்ப கடைசியில வந்த கவின்னு அர்த்தம். அச்சரம கவின்னா என்ன அர்த்தம்னா முதல் கவின்னு அர்த்தம். ஆதிக்கவி வால்மீகி தானே ஆதிக்கவி. முதலிலே கவிநடையிலே ஸ்லோகங்களை அருளி செய்ய தொடங்கினவர் வால்மீகி தானா. அதற்கு முன்னாலே இந்த மாதிரியான கவிநடை கிடையாது. அதற்கு முன்னாலே இருந்ததெல்லாம் சாந்தசம் என்று சொல்லப்படுகின்ற வேத சந்தஸ்சுக்கள் தான் இருந்தன. வேதங்களோ உபனிஷத்துக்களோ அவைகளெல்லாம் எதில் இருந்ததுன்னா அது வேதத்தினுடைய சந்தஸ். அது பிருகதி காயத்ரின்னு அந்த சந்தஸுக்கெல்லாம் பேரே வேற. ஆனால் இங்கே அனுஷ்டுப்பு வசந்த திலகா என்று நாம் இப்போ சாகித்யத்திலே காவியங்களிலே சொல்லுகிறோமே, இந்த ஸ்லோக நடை முதலிலே அருளி செய்தவர் வால்மீகி தான். அதனால்தான் அவருக்கு ஆதிகவி. ஸ்ரீராமாயணம் தான் முதல் நூல். அதுக்கு ஆதி காவியம் என்று பெயர். அதை ஆதிகாவியமான ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்த வால்மீகி அவருக்கு ஆதி கவி என்று பெயர்.
அதனால ஆதிகவி என்பதைத்தான் இந்த இடத்துல அச்சரமஸ்ய கவேஹே, சரமகவி அல்லாதவரானவராய், அதாவது முதல் கவியானவரான அந்த வால்மீகியினுடைய அந்தேவசன் சகாயோகி, மிகவும் நெருங்கி இருக்கக்கூடிய சிஷ்யரான அந்த சகாயோகி பரத்வாஜர், அவர் என்ன பண்ணினார்னா வன்யான் பிரகிருஹ்ய விவிதான் உபதா விசேஷான். வன்யான் என்னால் வனத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள், ஏதோ காய் கனி கிழங்கு பழங்கள் வேர்கள் என்னென்ன கிடைக்குமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு விவிதான் உபதா விசேஷான்ற, நல்ல உபதா விசேஷம்னா உயர்ந்த காணிக்கைகள், அது சமர்ப்பிக்கிறதுக்காக அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போனார், எதுல யாருக்கு சமர்ப்பித்தார் என்றால் அந்த யானை மீது, சத்ருஞ்சயன் என்கிற யானை மீது ஊர்வலம் வருகின்ற அந்த பாதுகைகளுக்கு சமர்ப்பித்தார். ஆதஸ்துஷீம் ரகுகுலோச்சிதம் ஔபவாஹ்யம். அத என்னன்னா ரகுகுல உச்சிதம் என்னாலனா ரகுவம்சத்திற்கு தகுந்ததாய் இருக்கக்கூடியதாய், அது ஔபவாஹ்யம், அவர்களுக்கு என்று ஏற்பட்ட பெரிய யானை, அது தகுந்த யானை. அந்த யானைக்கு என்ன பண்ணினார்னா அந்த யானை மேலே ஆதஸ்துஷீம், அந்த யானை மேலே அலங்காரமாக இந்த பாதுகை அது வருகின்றது, எழுந்தருளிக் கொண்டிருக்கிறது. அது பவதீம் பரதோபனீதாம், பரதனாலே எழுந்தருள பண்ணப்பட்டி கொண்டு ரகுகுலத்திற்கு தகுதியான பட்டத்து யானை அந்த சத்ருஞ்சயன் என்கிற யானை, அந்த யானை மேலே அப்படி ஆதஸ்துஷீம் இருக்கக்கூடிய அந்த பாதுகைக்கு, பாதுகையான உனக்கு என்ன பண்ணினார் அவர் பிரத்யுஜகாமா. பிரத்யுஜகாமான எதிர்கொண்டு வந்தார், எதிர்கொண்டு கௌரவத்தை சமர்ப்பித்தல். இப்ப பெருமாள் நம்ம ஆத்து வாசல் எதிர்கொண்டு போய் அவருக்கு நாம் ஏதோ சில காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறோம் அல்லவா, அதுபோல அந்த யானை சத்ருஞ்சயன் என்கிற யானை மேலே வந்த அந்த பாதுகைகளுக்கு ஆதிகவியான வால்மீகியினுடைய அந்தேவாசி, மிகவும் நெருங்கிய சீடரான பரத்வாஜர் இப்படி காட்டிலே இருக்கக்கூடிய அற்புதமான வஸ்துக்களை எல்லாம் கொண்டு போய் அப்படி உபகாரமாக அதற்கு சமர்ப்பித்தார் என்று, அப்படி காணிக்கையாக அந்த பாதுகைகளுக்கு சமர்ப்பித்தார். அதாவது ராஜாவுக்கு சமர்ப்பிக்கிறது போல ராஜ பாதுகைகளுக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையோ, அதைத்தான் இந்த பரத்வாஜர் பண்ணினார் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது பகவானை நாம் எப்படி ஆராதிக்கிறோமோ அதுபோலத்தான் பாகவதர்களையும் நாம் ஆராதிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், இங்கே நாம் ஸ்லோகத்தை நம்மாழ்வாருக்காக வைத்துக்கொண்டு பார்ப்போமானால், நம்மாழ்வாருடைய சிஷ்யரான மதுரகவிகள் அவரை எதிர்கொண்டு கௌரவிப்பது போல இந்த இடத்திலே இப்படி செய்தார் என்று அப்படியும் ஒரு அர்த்தம் நாம் கொள்ளலாம். நாமும் கூட நான் எம்பெருமானை எப்படி ஆராதிக்கிறோமோ அதுபோல எம்பெருமானுடைய அடியவர்களையும் ஆராதிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தையும் நாம் இந்த ஸ்லோகத்திலே அப்படி தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக 132வது ஸ்லோகம். இந்த 132வது ஸ்லோகத்துல என்னன்னா, இப்படி பாதுகை யானை மேல பட்டத்து யானை மேல வருகிற பொழுது அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவர்களெல்லாம் என்ன பண்றான்னா, அனாவசியமா அவர்களெல்லாம் வாசலுக்கு வெளியில வரமாட்டார்கள். எல்லாரும் அந்தப்புற ஸ்திரீகள் என்னால் உள்ளே தான் இருப்பார்கள். ஆனாலும் வீதியிலே நடக்கிறத பார்க்கணுமே. என்னன்னா ஜாலகரந்திரத்தால், அதாவது ஜன்னல் வழியா அப்படி பார்க்கிறாளாம். அந்த பாதுகை போகிறத அவள்லாம் ஜன்னல் வழியா பார்க்கிறாளாம். பார்க்கிற பொழுது எவ்வளவு அழகா இருந்தது, அப்படியே ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒரே தாமரை போல இருந்ததுன்ற. ஏன்னா எல்லாருடைய முகமும் தாமரை போல அழகா இருக்கிறபடினாலே ஒவ்வொருடைய கிரகத்தினுடைய ஜன்னல்லையும் தாமரை வைத்தால் போல இருந்தது என்று ஒரு வர்ணனை மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். மாதஸ்வதாகமன மங்கள தர்ஷனீனாம் சாகேத பக்ஷ்மள திருஷாம் சட்டுலாக்ஷி பிருங்கைஹி வாதாயனானி வதனைஷதபத்ரிதானி ஜாதானி தத்ர சகசா மணிபாதரக்ஷே. மாதா, ஏ மாதான்னா ஏ பாதுகை தாயே, ஆகமன மங்கள தர்ஷனீனாம், ஆகமன நீ அங்கேருந்து புறப்பட்டு வருகிறாய் அல்லவா சித்திரக்கூட்டத்திலிருந்து, அந்த மங்கள தர்ஷனீனாம், அந்த மங்கள தரிசனத்தை செய்பவர்களாய் யார் இருக்கிறார்கள்னு கேட்டால் சாகேத பக்ஷ்மள திருஷாம், சாகேத பட்டணம். சாகேத பட்டணம் என்னாலே அது அயோத்தியா பட்டணம் தான். அதுல இருக்கக்கூடிய பக்ஷ்மள திருஷாம், அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள்
அவளுக்கு பக்ஷ்மல் அதிருஷாம். அவர்கள் என்ன பண்றான்னா இப்படி உன்னை பார்க்கிறார்கள், தங்களுடைய கண்களாலே உன்னை பார்க்கிறார்கள்னு சொன்னார். எப்படி அது கண்களாலே இப்படி உன்னை அந்த பாதுகையை பார்க்கிறார்களாம். அப்படி அந்த தன்னுடைய கண்கள், அந்த கண்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சட்டுலாட்சி பிருங்கைஹி. அது சட்டுலாட்சி பிருங்கம், பிருங்கம் என்னால் வண்டு. இந்த கண்கள் எல்லாம் நல்லா கரிய நிறத்திலே இருக்கிறது. அதுவும் அவர்கள் பறகு பறகுன்னு பார்க்கிற பொழுது அந்த கண்கள் இங்கும் அங்கும் அசையறத பார்த்தா அப்படியே வண்டுகள் அசையறா போல இருக்கிறதா. அது கருவண்டு போன்ற கண்கள், அந்த கண்கள் அசைந்து போகக்கூடிய கண்கள். அதெல்லாம் அந்த யாருக்கு சாக்கேச்ச பக்மள திருஷாம், அவர்களுடைய கண்கள், அந்த கண்கள்லாம் எப்படி இருக்கிறதுனா வண்டு போல அவ்வளவு அழகா இருக்கிறது. அது எங்க பார்க்கிறாள்னு கேட்டாக்கா வாதாயனானி. வாதாயனம் என்னால் ஜன்னல்கள், காற்று வருவதற்காக வைத்திருக்கிற சாளரங்கள், அதற்குத்தான் வாதாயனம்னு பேரு. வாதாயனானி. அந்த சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா வதனைஹி சதபத்திரிதானி, இவர்களுடைய முகங்கள் எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஜன்னல்ல பார்த்தா எல்லாம் அந்த சாளரங்கள் அத்தனையும் தாமரைப்பூ உள்ளவைகளாக ஆகிவிட்டது என்று. தாமரைப்பூனா எது தாமரைப்பூ? இவர்களுடைய முகங்களே தாமரைப்பூ. அப்ப இவளுடைய வதனைஹி, இவர்களுடைய வதனங்கள், முகங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தாமரை போல இருக்கிறது. அதுக்குத்தான் முதல்லயே வண்டை சொல்லிவிட்ட. தாமரை என்னால் வண்டு இருக்கணுமேன்னு கேட்கிறார் இல்லையா? தாமரை மேல வண்டு என்ன பண்ணும்? தேனை பருகுவதற்காக அந்த தாமரை மேலே வண்டு அமர்ந்து இருக்க வேண்டும். அது இங்க இருக்கிறது. என்னன்னா இவருடைய முகம் தாமரை போல இருக்கிறது, அதுல இவர்களுடைய கண்கள் வண்டு போல இருக்கிறபடினாலே வண்டுகளோடு கூடிய தாமரை போல அந்த சாளரங்கள் எல்லாம் ஆகிவிட்டன, ஜன்னல்கள் எல்லாம். ஜாதானி தத்ர சகசா மணிபாதரக்ஷே, ஹே மணிபாதரக்ஷே மாதா, என்ன சொல்ற? அப்படியே பாதுகை தாயே, நீ அந்த சத்ருஞ்சயன் மேலே எழுந்தருளை பண்ணிக்கொண்டு, உன்னை எழுந்தருளை பண்ணிக்கொண்டு பரதாழ்வான் அயோத்தியா வீதிகளிலே அப்படி எழுந்தருளுகிற பொழுது அங்க என்ன ஆச்சு? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அப்படி வாதாயனம் மூலமாக, அந்த சாளரங்கள் மூலமாக உன்னை நோக்கி கொண்டிருந்தார்கள். அப்படி நோக்கி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய அந்த இங்குமங்கும் அப்படி பாய்கின்ற அந்த திருக்கண்கள் இருக்கிறதே, அந்த கண்கள் எல்லாம் அழகிய கருவண்டுகள் போல இருந்தன. அந்த கருவண்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முகமானது தாமரை போல இருந்தது. அப்போ தாமரையிலே வண்டு தேனை பருக வருகிறா போலத்தான் அந்த தாமரை போன்ற முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் இருந்தன. அப்படிப்பட்ட கண்களாலே என்றும் அவர்கள் உன்னை பார்த்தார்கள் என்று இப்படியாக அந்த வர்ணிக்கிறார். அதாவது எழுந்தருளுகிற மகோத்சவம், பெரிய பட்டத்து யானை மேலே எழுந்தருளுகிற பொழுது அதை சேவிக்கிறதுக்கெல்லாம் அந்த வந்த ஸ்திரீகள் அவர்கள் வீட்டிற்கு வெளியில வரமாட்டார்கள். ஆகினாலே அவர்கள் ஜன்னல் வழியாகவே சேவிக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய முகமெல்லாம் அந்த ஒவ்வொரு ஜன்னல்லையும் பார்த்தா எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒரு தாமரை பூ வைத்தா போல இருந்தது. தாமரை என்னால் வண்டுகள் இருக்கணுமேன்னா அவர்களுடைய கண்களே வண்டுகள் போல இருந்தது என்று இப்படியாக அந்த அழகான காட்சியை நேரே காண்பது போல ஒரு சித்திரம் போல வர்ணிக்கிறார். இப்போ ராமபிரான் எழுந்தருளவில்லை, ஆனால் அவனுடைய பாதுகையாவது எழுந்தருளுகிறதே, அதை சேவிப்போம் என்கிற ஒரு ஆனந்தத்தோடு அத்தனை பெண்களும் தங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய அந்த சாளரங்கள் வழியாக இந்த பாதுகைகளை, யானை மேலே வருகின்ற பாதுகைகளை சேவிக்கிறார்கள். அப்படி சேவிக்கிற பொழுது அந்த ஜன்னல்கள் எல்லாம் வண்டுகளோடு கூடிய தாமரை பூ பூத்தார் போல மிக அற்புதமாக இருந்தது என்று இந்த அழகை வர்ணிக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உண்டு, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.